உங்களோட ஏர்லி மார்னிங் எரெக்ஷனுக்கும் இதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அது எப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். இந்த ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் மார்னிங் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் அப்படின்றது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் டெஸ்டோஸ்டரோனோட லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் இருக்கும். அதுவும் குறிப்பாக மார்னிங் எந்திரிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரோன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த மார்னிங் எரெக்ஷன் அப்படின்றது இருக்குது. அதே நேரம் பிளட் சப்ளையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நமக்கு ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் அப்படின்றது ரெகுலராக இருக்குது. ஸோ இந்த ஏர்லி மார்னிங் எரெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக இருக்குது அப்படின்னா உங்களோட செக்ஷுவல் ஃபங்க்ஷன் செக்ஷுவல் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஏர்லி மார்னிங் எரெக்ஷன்ஸ் உங்களுக்கு கம்மியாகுது, இல்லைனா ஏர்லி மார்னிங் எரெக்ஷன்ஸே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹார்ட்டையும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்மளோட அந்த பெனிஸ்க்கு போகிற அதே ரத்த குழாய் தான் ஹார்ட்டுக்கும் நமக்கு போகுது. பெனிஸ்க்கு போகிற ரத்த குழாயில் உங்களுக்கு ஏதாவது சுருக்கம் இருக்குது, அது அத்திரோக்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹைப்பர் டென்ஷன்னால இல்லை கொலஸ்ட்ரால்னால உங்களுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகுது அப்படின்னா அப்போ அது ஹார்ட்லேயும் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் எரெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ஹெல்த்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் எரெக்ஷன்ஸ் நமக்கு குறையும் போது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெஸ்டோஸ்டரான் குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எரெக்ஷனுமே கம்மியாகும். ஸோ அதனால் எரெக்ஷன் பிரச்சனை வராமையும் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் அப்டேட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.